நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல விசாரணைக்கு வருது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், விஜய் அண்ணாவும் சங்கீதா மேமும் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் டிசம்பர் 24ஆம் தேதி வந்து செங்கல்பட்டுல இருக்கிற கோர்ட்ல டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பரபரப்பா அந்த அரசியல் பிரச்சாரம் டைம் எல்லாம் வந்து அப்போ போய்கிட்டு இருந்தது. அந்த டைம்ல இது பெரிய ஒரு செட்பேக்கா நம்ம விஜய் அண்ணாக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுச்சு. லாஸ்ட் டைம் ஜூன் 15ஆம் தேதி அது கோர்ட்ல விசாரணைக்கு வந்தபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து ஒத்தி வச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் 7 திரும்ப அது கோர்ட்ல விசாரணைக்கு வரப்போகுது. சங்கீதா மேம் வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே 3 முறை வந்து கோர்ட்டில் அது விசாரணைக்கு வந்திருக்கு. 3 முறையுமே போய் சங்கீதா மேமும் விஜய் சாரும் நேரில் ஆஜராகவே இல்லை. ஸோ நாளைக்கும் நேரில் ஆஜராக மாட்டாங்க. இவங்களுக்காக இவங்களோட அட்வொகேட்ஸ் தான் போய் கோர்ட்டில் நேரடியாக ஆஜராக போகிறாங்க. ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சிச்சுவேஷன் இங்கே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து 2 நாளாக வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து அந்த கேள்வி பதில் செக்ஷன் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பரபரப்பான அரசியல் சிச்சுவேஷனுக்கு நடுவில் ஸோ நாளைக்கு அது கோர்ட்டில் விசாரணைக்கு வருது. ஆனால் அடுத்த நியூஸ் வந்து ஒரு நல்ல செய்தி. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு டபுள் மீனிங்கில் பேசி ஒரு பொம்பளை கேஸில் வந்து அரெஸ்ட் ஆகி தஞ்சாவூர் வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு போய் விசாரணையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டாங்க. அந்த பேச்சே வந்து இன்னும் முடியல. அதுக்குள்ளே டிஎம்கேவோட எக்ஸ் மினிஸ்டர் பொன்முடி அவர்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதுக்காக தான், அதுவும் வந்து பெண்களை சர்ச்சையாக பேசின ஒரு விஷயத்துக்காக தான் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த ஒரு பிரச்சார டைமில் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி பெண்களை பற்றி அதுவுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு தான் அவர் வந்து பேசினார். அதுக்கப்புறம் இவர் பெண்களை இப்படி கொச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே போன முறை அவங்களோட ஆட்சி, அவங்கள மீறி பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது இல்லையா. என்னதான் வந்து கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தாலுமே அந்த மனுவை அப்படியே தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. நம்ம சிஎம் விஜய் அண்ணாவும் வந்துட்டார். அவரே வந்து எப்படா யாராவது மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்பீச் பார்க்கும்போது அது அரசியல் மேடையில் அரசியல் ஸ்பீச்சாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாக வந்து அது தெரியலை, முழுக்க முழுக்க ஒரு சர்ச்சையான ஒரு ஸ்பீச்சாக தான் தெரியுது. ஸோ அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி செப்டம்பர் 2ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு பேச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் இது வந்து அவங்களுக்கு வந்து புதுசு கிடையாதுப்பா, காலங்காலமாக வந்து இதே தான் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நிறையா மக்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து நான் சோசியல் மீடியாவில் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. இப்போது பொன்முடியும் வந்து இப்படி ஒரு கேஸில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி செப்டம்பர் 2ஆம் தேதி கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்த போகிறாங்க. ஸோ அடுத்ததாக இன்றைக்கி வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் வந்து நடந்திருக்கு. அதில் சில ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் பார்க்கலாமா. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தராங்க. அதுக்காக 7432 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து தஞ்சாவூரில் வரப்போகுது. அதுக்கு நம்மாழ்வார் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த உழவர் சந்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த உழவர் சந்தையை மேம்படுத்த போகிறாங்க. இந்த உழவர் சந்தையை மேம்படுத்துவதற்காக 20 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் இந்த பயிர் விளைச்சல் போட்டி வந்து நடத்த போகிறாங்க. அதில் வின் பண்ணுற விவசாயிகளுக்கு விருது கொடுக்க போகிறாங்க. அந்த விருதுக்கு அஞ்சலி அம்மாள் விருது அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. முதல் பரிசு வந்து 2.50 லட்சம், இரண்டாவது பரிசு வந்து 1.50 லட்சம், மூன்றாவது பரிசு வந்து 1 லட்சம் வந்து தரப்போறாங்க. அடுத்ததா வான்மகள் திட்டம். இந்த ட்ரோன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா. இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ ட்ரோனை வச்சு சீக்கிரமா வந்து அடிச்சு முடிச்சிடுறாங்க. அதனால வந்து 500 பேருக்கு இலவசமாக ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுக்க போறாங்க. அந்த 500 பேர்ல 100 பேர் வந்து பெண்கள் இருக்க போறாங்க. பெண்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 50 பெண்கள் இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ட்ரோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப் ஃபீஸ் கேஷ் வந்து கவர்மெண்ட்டே அந்த ட்ரோனுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இந்த வேளாண் துறையில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஹைலைட்டான ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நம்ம ஸ்டாலின் சார் வந்து தோத்தது நம்ம எல்லாருக்கும் வந்து பெரிய ஷாக்காக இருந்துச்சு இல்லையா. என்னடா கொளத்தூர்லேயே ஸ்டாலின் சாரை வந்து கொத்து புரோட்டா போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் வந்து அந்த தோல்வியை ஒத்துக்காம மக்கள் மீது வந்து குறை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இவிஎம் மிஷின் மேலே வந்து பழி போட்டாங்க. இவிஎம் மிஷினில் தான் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, அதனால தான் நம்ம தோற்றுருக்கோம், திரும்ப ரீசெக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ரீசெக் வந்து அப்ளை
ப்ளே பண்ணாங்க. 14 வாக்குச்சாவடியில் இருக்கிற இவிஎம் மிஷினும் வந்து ரீசெக் பண்ற பணி வந்து தொடர்ந்து ஒரு 7 நாள் நடந்துச்சு. ஸோ 7 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லையா இவிஎம் மிஷினில், எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவிஎம் மிஷினில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஸோ இந்த மிஷின் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட புரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒர்க் ஆயிருக்கு, இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டாலின் சார் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வேற ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் தோத்தது தான். வேற என்ன பண்ணாலும் வந்து ரிசல்ட்டை மாற்றவே முடியாது. உங்களும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறாங்க மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் முடியாது போல். அடுத்ததான் நம்ம தனுஷ் அண்ணாவோட சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தலைவரே அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. இப்போ தான் வந்து அந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ணுற சில செயல்கள்லேயே வந்து பார்க்க முடியுது. ஸோ ரீசெண்டாக அவர் படித்த தாய் சத்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. 3 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு பில்டிங். அந்த பில்டிங்க்கு தனுஷ் பிளாக் அப்படின்னு சொல்லியே வந்து பேர் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக அவரே போய் அந்த பில்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அந்த விஷுவல்ஸ் தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் சிலைக்கெல்லாம் போய் பூ போட்டு மரியாதையெல்லாம் வந்து செலுத்தினார். அந்த ஓப்பனிங் டே அன்னைக்கு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் வந்து அவர் கூட போயிருக்காரு. அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூல் பில்டிங்கோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காதுக்கு அந்த நியூஸ் போனதுமே நான் வந்து புதுசாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அவராக தானாக முன் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பில்டிங் மட்டுமான கிடையாது, ஸ்கூலில் இருக்கிற எல்லா பில்டிங்கும் திரும்ப ரெனோவேஷன் பண்ணி புதுசாக கட்டித்தர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் வந்து நம்ம தனுஷ் அண்ணா சொல்லியிருக்காராம் அப்படின்னு அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அண்ணனோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது சைஸாக அண்ணன் அப்படியே 2031 டார்கெட் பண்ணி சில விஷயத்தையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த செய்தி வந்து இந்த குடி மகன்களுக்கான ஒரு நல்ல செய்தி. டாஸ்மார்க்கில் வந்து நம்ம சரக்கை இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு புது திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க் 2e.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் போய் லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன சரக்கு வேணுமோ அந்த சரக்கை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. என்னது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாமா, அப்போது ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி சரக்கை பண்ணிடுவாங்களா, அப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வீட்டில் வந்து குடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்போ அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் உங்களுக்கு என்ன சரக்கு வேணுமோ அந்த சரக்கை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெசிப்ட் மாதிரி வருமாம். அந்த ரெசிப்டை நீங்கள் எந்த டாஸ்மார்க்கில் சரக்கு ஆர்டர் பண்ணீங்களோ அந்த டாஸ்மார்க்கில் கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அந்த ரெசிப்டை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண சரக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம தான் டைரெக்டாக டாஸ்மாக் போய் வாங்கணும். அதனால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இது மூலமாக வந்து கெட்டு போவாங்க, வீட்டிலேயே வந்து ஆர்டர் போட்டு ஆன்லைன் மூலமாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கிடையாது. அந்த பில்லை கொண்டு போய் நம்ம டாஸ்மார்க்கில் காமிச்சு சரக்கு வாங்கிக்கலாம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறத தவிர்க்கிறதுக்காகவே இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக இன்னைக்கு அசம்பிளி நடந்துச்சு இல்லையா, அப்போது அதிமுகவில் இருக்கிற எஸ்பி வேலுமணி அண்ட் டீம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் புஷி ஆனந்தியும் செங்கோட்டையன் சாரியும் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க போய் மீட் பண்ணி பேசின விஷயம் தெரிஞ்சு என்ன எஸ்பி வேலுமணி அவங்க டீம் எல்லாம் வந்து டிவிகேக்கு வர போகிறாங்களா, அதுக்காக தான் இந்த மீட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலையிலேருந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக எஸ்பி வேலுமணி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, டிவிகேல வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் டிவிகேலலாம் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது, எங்கள் புஷி ஆனந்த் செங்கோட்டையனெல்லாம் பார்த்து கூட பேசக்கூடாதா, பார்த்து சும்மா பேசினா கூட நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருவீங்களா, நாங்கள் ஏடிஎம்கேல தான் இருக்க போகிறோம், டிவிகேலலாம் வந்து ஜாயின் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எங்களை வளர்த்த கட்சி வந்து ஏடிஎம்கே, நாங்கள் ஏடிஎம்கேல தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. நம்ம சிஎம் விஜயண்ணா தொடர்ந்து நிறைய புது விஷயங்களை மக்களுக்காக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ முதலமைச்சர் கோப்பை விருதுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு போட்டிகள் நடத்த போறாங்க. இது வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி. இந்த முதலமைச்சர் கோப்பை விருதுகளில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுமா கலந்துக்கணுமா அப்படின்னா இன்னையிலிருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கலாம். இண்டிவிஜுவல் கேம்ஸும் இருக்குது, நீங்கள் தனியாக கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை தாண்டி டீம் கேம்ஸும் இருக்குது, நீங்கள் ஒரு டீமாக கூட இந்த போட்டியில் வந்து கலந்துக்கலாம். இந்த போட்டி வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கும். ஸோ ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா சிஎம் விஜய் அண்ணா கையில் நேரடியாக அவார்ட் வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த போட்டியில் நாங்கள் எப்படி கலந்துக்கிறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஎம் ட்ராஃபி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் லவருக்கு இது ஒரு தரமான சான்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் இன்றைக்கி நம்ம சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து போயிருக்காரு. யோசிச்சிருப்பாரு, என்னடா நம்மளை சுற்றி தொடர்ந்து பிரச்சனையாகவே நடந்துட்டுருக்கு, முருகன்கிட்ட போய் நம்மளோட புலம்புலையெல்லாம் புலம்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்லேயே வந்து அவர் பிளாக் பண்ணிட்டாங்க. செக் போஸ்ட்டில் பிளாக் பண்ணுறது வந்து காரை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பிளாக் பண்ணுவாங்க. போய் யாரோட கார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. உள்ளே நம்ம சேகர் பாபு இருந்திருக்காரு. சார், அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட காரை தான் நல்லா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரை வந்து நிறுத்தி வச்சுட்டு வந்து போய் ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. ஒரு அறநிலைத்துறையோட எக்ஸ் மினிஸ்டர் வேறு அவரோட காரையே வந்து கோயிலில் பிளாக் பண்ணி செக்கெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்து போயிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து அது போலீஸோட ப்ரோட்டோக்கால், யார் வந்தாலுமே வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான விஷயங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜய் வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.